ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னா அபூர்வா தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை கை காட்டுறாங்கன்னு பார்த்தா கடைசியில் அந்த கை அப்படியே திருப்பி கிருஷ்ணா தலைமையில் தான் வந்து விழுது. கிருஷ்ணா தான் எஸ்ஐயை கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ரத்னா போட்டு விட்டுடுறாங்க. கிருஷ்ணா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த ரத்னா உண்மையை மறைக்கிறதுக்கு என் மேலே பழிய தூக்கி போடுறா, நான் எந்த தப்பு செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த சூர்யா ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாரு. உடனே கேபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு மீரா சரி எல்லாருமே கேபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்க. இந்த சைடு சந்திரா வந்து சூர்யா கிட்ட சொல்றாங்க, அவரை வெளியில விடாதீங்க, அவர் பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சைடு அபூர்வா சந்திரா கிட்ட சொல்றாங்க, எப்படியோ மாமா நீங்க கேபியை பிடிச்சு கொடுத்துட்டீங்க, இவ்வளவு நாளா அந்த குற்றவாளியை வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டிருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பயங்கரமா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு சூர்யா பூமியை ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. நம்ம பூமியும் ஸ்டேஷன் கிளம்பி வராங்க. அப்பதான் ககன் பூமியை பார்க்குறாங்க. என்ன பூமி ஒரே டென்ஷனா கிளம்புறா, எங்க போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பூமியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்ததுமே சூர்யா சொல்றாங்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல பூமி, நீ கொடுத்த ஐடியாவால தான் நாங்க இப்போ குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கோம், உனக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்றாங்க, எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க, உங்களோட கடமையை தானே செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே சூர்யா சொல்றாங்க, நீங்க அந்த குற்றவாளியை பார்க்க வேணுமா, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை கூட்டிட்டு போறாங்க. நம்ம பூமி என்னமோ அபூர்வாவை தான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல போனா அங்க கேபியை பயங்கரமா அந்த சூர்யா அடிச்சு போட்டிருக்காரு போல. கேபி அப்படியே மயக்கத்துல இருக்காங்க. கேபியை பார்த்ததுமே நம்ம பூமி அலறடிச்சுட்டு ஓடுறாங்க. மாமா நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்றாங்க, சார் இவர் இல்ல சார் குற்றவாளி, நீங்க எதுக்காக இவரை போய் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சூர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க பூமி, அந்த ரத்னாவை கூட்டிட்டு போய் நாங்க விசாரிச்சப்ப கேபியை தான் கையை காமிச்சா, அதனால தான் நாங்கள் கேபியை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இது அநியாயம் அக்கிரமம், இதை கொஞ்சம் கூட நான் ஏற்றுக்கவே மாட்டேன், என் மாமாவுக்கும் எங்கள் அம்மா சோபா சந்திராவோட மரணத்துக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அப்போ எப்படி அவர் எஸ்ஐயை கொலை பண்ணுவார், இதுக்கு சம்மந்தமான அந்த அபூர்வா தான் எஸ்ஐயை கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு சூர்யா செம்மையாக கடுப்பாக்குறாங்க. என்ன பூமி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ரத்னா தான் ஐ விட்னஸ் சொன்னீங்க, அவளையும் பிடிச்சி நாங்கள் விசாரிச்சப்ப அவன் என்னன்னா கேபி தான் என்னைய பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. எப்போயுமே ஒரு குற்றவாளி ஆபத்தில் இருக்கும்போது உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க, அந்த அபூர்வா பயங்கர மோசக்காரி சார், அவள் ரத்னாவை பயம்படுத்தி தான் பேச்சை மாற்ற சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே சூர்யா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, ஸ்டாப் இட் பூமி, இதுக்கு மேலே நீ பேசுகிற பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை, நாங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே பூமி சொல்கிறாங்க, சார் எங்கள் மாமையா பாவம் சார், அவர் எந்த பாவமே அறியாதவர், அந்த அபூர்வாவோட பிளானே அதான், அவள் பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு எங்கள் மாமா மேலே பழியை தூக்கி போட்டு அவள் எஸ்கேப் ஆயிடணும்னு பார்த்துட்டு இருக்கா, அதுக்கும் நீங்கள் தொலை போயிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சூர்யாவுக்கு செம்மக்கமும் வருது. இங்கே நான் போலீஸா நீ போலீஸா, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, கெட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, எங்கள் மாமா எந்த தப்பும் பண்ணல அப்படி அப்படின்னு சொல்ல. உடனே சூர்யா சொல்கிறாங்க, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நீ தேவையில்லாமல் கேட்டுக்காத, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஓவராக பேசி பூமியை துரத்தி விடுறாரு. நம்ம பூமிக்கும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வராங்க. அப்போ கேபி கிட்ட சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி அந்த அபூர்வா தான் இருக்கா, அந்த ஆதாரத்தோட நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வராங்க. இந்த சைடு நம்ம பூமி அழுதுகிட்டே வெளியில் வராங்க. அப்போ ககன் வந்து நிற்கிறாங்க. ககனை பார்த்ததுமே நம்ம பூமி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் கேட்குறாங்க, என்ன பூமி இந்த நேரம் போயிட்டு எதுக்காக நீ ஸ்டேஷனுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, இந்த எஸ்ஐ கொலை விவகாரமாக என்னை விசாரிக்கிறது கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே நம்ம ககன் வந்து கேட்குறாங்க, ஓ விசாரிச்சிட்டாங்களா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. உடனே நம்ம பூமி சொல்கிறாங்க, அதெல்லாம் விடுங்க, அந்த குற்றவாளி யாராக இருந்தால் நான் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககனை கூட்டிகிட்டு போக தான் பார்க்குறாங்க. ஆனால் ககன் வந்து இல்லை, நான் அந்த குற்றவாளியை பார்த்தே ஆகணும், சோபா சந்திரா எவ்வளோ நல்லவங்க, அவங்கள போயிட்டு கொலை பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்ச அந்த எஸ்ஐயும் கொலை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம கேபியை பார்த்ததுமே நம்ம ககன் வந்து மனசு இறங்குவாருன்னு பார்த்தா இவர் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
சொல்கிறாங்க. சாரதா, ககன், பூமி 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் நைட்டு போனவங்க காலையில் தான் வரீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ககன் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மேடம் நைட் டைம் அதுமா எங்கேயோ போனாங்க, நானும் பூமியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன்னா அவள் பார்த்தா கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். அங்கே உள்ளே போய் பார்த்தா எஸ்ஐயை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாரதா கேட்குறாங்க, அப்போ யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, வேற யாரு, அந்த கிருஷ்ண பிரசாந்த் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாரதாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ககன் சொல்கிற, உங்கள் அப்பா கொலை பண்ணியிருப்பாரு, நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அம்மா சோபா சந்திரா அவங்க தெய்வம் மாதிரி, அப்படி ஒரு ஆளை கொலை பண்ண இந்த கேபியை எப்படிம்மா மன்னிக்க முடியும், இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான குற்றவாளி வேற யாரும் கிடையாது, அந்த கிருஷ்ண பிரசாந்த் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இல்லை ககன் உங்கள் அப்பா அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது, உங்கள் அப்பா அப்பாவிப்பா, உங்கள் அப்பா பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீ அவர் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வேணால் அவர் மேலே இருக்கிற பாசத்தினால இப்படியெல்லாம் சொல்லலாம், ஆனால் நான் சொல்கிறேன் அவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதாக்கு செம்ம கோபம் வருதுக்காக நான் பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ககன் சொல்கிறாங்க, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் சாரதா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, என்னமோ பூமி இப்படியெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு அப்போவே தெரியும் அந்த அபூர்வா கிருஷ்ண பிரசாந்தை தான் மாட்டி விடுவான்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தியா நான் சொன்னது நடந்துருச்சு, அந்த கேமரா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் மாமாவை காப்பாற்றிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது பூமி சொல்கிறாங்க, அந்த கேமரா உடஞ்சி போயிடுச்சு அத்தை, அந்த கேமராவை நான் ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன், அந்த கேமரா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா ஆதாரத்தையுமே நம்ம காட்டி மாமா நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, இல்லை பூமி அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நான் போயிட்டு சந்திரா கிட்டே பேசுகிறேன், அந்த அபூர்வா தான் சோபா சந்திராவை கொலை பண்ணா, அந்த வீடியோவை பார்த்தனால தான் ரத்னா என்கிட்ட வம்பு பண்ணி அந்த கேமராவை வாங்க பார்த்தா, கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க அந்த கேமராக்காக என்னையை ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையில நான் சந்திரா கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, வேண்டாம் அத்தை, கண்டிப்பாக அப்பா நம்பவே மாட்டார், ஏன்னா அந்த அபூர்வா அப்பாவுக்கு நிறைய விஷயத்த மைண்டில் ஏற்றி வச்சிருக்கா, அதனால அப்பா அபூர்வாவோட பேச்சை மட்டும்தான் கேட்டுட்ருக்காது, இப்போ நம்ம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் கண்டிப்பாக அப்பா காது கொடுத்து கூட கேட்க மாட்டார், இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த கேமரா ரெடி ஆயிரும், கண்டிப்பாக அந்த கேமராவில் இருக்கிற விஷயத்த அப்பா கிட்ட ஆதாரத்தோட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா கேபியை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அபூர்வா கேபி தான் எல்லாத்தையுமே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஆதாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ரத்னா எக்காரணத்து கொண்டும் மயக்கத்துலேருந்து வெளியில் வரவே கூடாது, அவளுக்கு மயக்க ஊசி போட்டுக்கிட்டே இருங்க, அவள் அப்படியே இந்த ஸ்டேஷன்லேயே இறந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்கிறாங்க. அப்போ தான் மருதாணி சொல்கிறாங்க, அபூர்வா நீ எப்படி எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், ஆனால் பொய்யான ஆதாரத்தை ரெடி பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, இதுலேருந்து தப்பிக்கணும்னா நான் இப்படி தான் பண்ணியாகணும், அந்த எஸ்ஐ கொலை வழக்கில் இந்த கேபி இப்போ நல்லாவே மாட்டிக்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதுவும் பூமி வந்து ஏற்கனவே கேபியை மாமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, இப்போ வேற ககனை கல்யாணம் பண்ணி உண்மையான மாமாவாயிட்டாரு அந்த கேபி, அதனால எப்படியோ பூமி வந்து கேபியை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பா, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, கடைசி நேரத்தில் கோர்ட்டில் எல்லா ஆதாரத்தையும் நிரூபித்து அந்த கேபி தான் எல்லாத்தையுமே பண்ணதுன்னு சொல்லி அவரை மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா கேவலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம பூமி எப்படி அந்த கேமராவை ரெடி பண்ணி எல்லா உண்மையுமே கோர்ட்டில் ஆதாரத்தோட நிரூபித்து எப்படி கேபியை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.